கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கடுவனூர் ஓம் சக்தி நகரில் முனியன் மற்றும் மனைவி பொன்னம்மாள் வசிக்கும் வீட்டுக்குள் புகுந்த 3 பேர் இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களை காட்டி மிரட்டி 200 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். நேற்று எங்கள் பையன் பாஸ்போர்ட் வாங்குறதுக்காக மெட்ராஸ் போனான். நானும் என் மனைவி தான் வீட்டில் இருந்தோம். மனைவி உள்ளே இருந்தால் நான் நடையில் இருந்தேன். அப்போ ஐயோ என்னை காப்பாற்றுன்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படி பார்த்தா நம்ம அம்மா என் சம்சாரம் தான் கத்துதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏஞ்ச உடனே கதவை உடச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளி அடித்தான். அதுதான் அதுக்கு பிற்பாடு ஒருத்தனை ஒவ்வொரு ரூமாக கதவை திறந்து என்னென்ன இருக்குதோ எடுத்துக்கிட்டான். நாங்கள் போகிற வரைக்கும் எங்கேயாவது வெளியில் சொன்னால் அவங்கள கொலை பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு அது தலைக்கணி வச்சு எங்கள் வீட்டில் அனுப்பிச்சுட்டா என்னை அடிச்சு விட்டான். தான் எத்தனை பேர் வந்தாங்க? மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். நீங்கள் எதுவும் சத்தம் போட முடிஞ்சிச்சா? லைட்டு கிட்டு போட்டாங்களா? லைட்டு கிடையாது. வெளியில் ஒருத்தன், இங்கே உள்ள 3 பேர். என்கிட்ட என்கிட்ட ஒருத்தன் பெண்டாட்டிகிட்ட ஒருத்தன் 2 பேர் நின்னானுவ. ஒருத்தன் மற்ற வேலையை பார்த்தான். அதெல்லாம் இல்லை, வெளியே சொன்னால் வச்சிருவோம். நான் தான் அதெல்லாம் என்ன கேட்கல. அப்புறம் நீங்கள் அவங்க போனதுக்கு அப்புறம் யார் தகவல் கொடுத்தீங்க? எங்கள் வீட்டில் இருந்தாங்கல்ல, அங்கே கேட்டிருக்கோம். அது சாவி கேட்டுக்கிறானுவோ, சாவி இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஏதோ முகமூடி எதோ போட்டிருந்தாங்களா, இல்லை கையில் ஏதோ கத்தி வச்சுருந்தாங்க? இது இருந்தது, இது இரும்பு ராடு வச்சுருந்தானுவோ. அதுதான். நான் பாஸ்போர்ட் ரினியூவல் விஷயமா, என் பசங்களுக்கு ரினியூவல் விஷயமா சென்னை போயிருந்தேன் இது நைட்டு. அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. விடிய காலையில் தான் எனக்கு ஃபோன் வந்தது. நான் வந்ததுக்கப்புறம் நான் காவல்துறைக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தேன், 100க்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க இமீடியட்டாக வந்திருக்காங்க. இப்போ தான் நானும் வந்தேன், 1 ஹவருக்கு முன்னே தான். ஸோ உள்ளே இருந்த மொத்த நகையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எவ்வளோ போயிருக்கு? 200 சவரன் கிட்டே போயிருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. மற்றபடி வேறு நான் கேஷ் யூஸ்லாம் வைக்க மாட்டேன். அது ஜென்ரலாகவே நான் கார்டு யூஸ் பண்ணுறதால. ஸோ என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னா, தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் தான் எங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணணும். நம்பியிருக்கேன், முழு நம்பிக்கையோடு இருக்கேன், பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். எப்போ அவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தா நல்லாயிருக்கும். என்னோடய 20 வருஷம் உழைப்புது. ஸோ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.